ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி பாப்புலரான ஏஐ வந்ததுக்கு அப்புறமா கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பெய்டு சாஃப்ட்வேர் கோர்சஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, 40,000 ரூபா 50,000 ரூபா நிறைய சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் என்ன பண்ணுறாங்க பே பண்ணுறாங்க சென்னையில், பெங்களூரில். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 36,000 சம்திங் ஏதோ வாங்குறாங்க. முன்னாடியாவது பரவாயில்ல, முன்னாடி மீன்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி வர்றதுக்கு முன்னாடி கூட ஏஐ வந்து கோடு ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அப்போ கூட நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னா ஸ்கில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணி ஒன் பை ஒன்று பண்ண முடியும். பட் சேட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறமா கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெய்டு கோர்சஸில் இது பண்ணுறாங்க. சேட் ஜிபிடி கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராப்பராக கோட் கொடுக்காது. இப்போ ஒரு நம்ம 1000 லைன்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா அதை வந்து சேட் ஜிபிடி வந்து அக்செப்ட் பண்ணாது. பட் டீப்சீக் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது, அன்லிமிட்டட். டீப்சீக் வந்து ரொம்ப பெட்டராக கொடுத்துட்டு இருந்தது சேட் ஜிபிடியை கம்பேர் பண்ணும்போது. பட் டீப்சீக்கில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த டைம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் க்ரோக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ க்ரோக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ பிளானில் வந்து நீங்கள் அப் டு ஒரு 3 to 4 hours கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு 2000 லைன் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் செக் பண்ணியிருக்கேன். ஸோ 2000 லைன் வரைக்கும் அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து எந்த ஒரு கூடையும் ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பட் சேட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிடையாது, மேஜர் டைம் வந்து என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா நிறைய கோட் வந்து ஸ்கிப் பண்ணிடும். டீப்சீக் வந்து ஸ்கிப் பண்ணாது, பட் அது ஒரு லிமிட் தான். அதுக்கப்புறம் அதுவும் என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூ வந்து பாதிலே ஸ்டக் ஆயிரும். இப்போ வந்து நான் ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரோக்கு டீப்சீக்கெல்லாம் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியும் நினைச்சிங்க அப்படின்னா முடியாது. பட் அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசிக் திங்ஸ் தெரிஞ்சாலே போதும். அந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு 10 days இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 நாள் இல்லை 30 நாளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். பேசிக் திங்ஸ் ஒன்று வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ தூத்துக்குடியில் இருக்கீங்க, தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் சென்னை போகிறீங்க அப்படின்னா கூகுள் மேப் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம தூத்துக்குடியிலேருந்து நம்ம சென்னை போகிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாதுன்னா ஒரு பிகினராக இப்போ வந்து நான் தூத்துக்குடியை தாண்டி நான் எங்கேயுமே போனதே கிடையாது. அப்போ வந்து என்ன மாதிரி ஒரு பிகினர் வந்து சென்னை போகும்போது வந்து நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வந்து என்ன பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா ரூட்டு கேட்டு போயிட்டு இருப்போம். பட் கூகுள் மேப் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு பைக்கோ காரோ இருந்தால் போதும். நம்ம அதில் உட்காந்து என்ன பண்ண போகிறோம், கூகுள் மேப்பை வந்து நம்ம அதில் ஆன் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ரூட்டை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுவே வந்து நம்மளை கைட் பண்ணி கொண்டு போகும். நம்ம ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதுலேயும் சேம் தான். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதில் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ். இந்த மூணையும் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு இந்த மூணையும் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும். நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொரியை வந்து நம்ம வந்து ரேஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, மதுரைக்கு ஒரு மேப் போடுவீங்க. அப்போ வந்து இதுதான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட். ஸோ இங்கே வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து அதை நம்ம வந்து ஒரு பேஜ் வைஸ் பேஜாக வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணி அது ஒரு ப்ராப்பராக ஒரு கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு போக போகிறதுங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு லாகின் பேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் சைன் அப் பேஜ் இருக்கும், அப்புறம் மெயின் டேஷ்போர்ட் இருக்கும், அப்புறம் வந்து செக் அவுட் பேஜ் இருக்கும், கார்ட் பேஜ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதெல்லாம் லிங்க் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். டிசைன் பண்ணாமல் அதுக்கும் உள்ள நீங்கள் நிறைய ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் போட மாட்டோம் அப்படின்னு நிறைய திங்ஸ் எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து நான் ஒரு 10 years வந்து நான் ஐடி தான் இருக்கேன். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ராஸ்டா இப்போ இந்த மேலே உள்ள 3 ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் கோடில் போட்டு பண்ணது தான். பட் இந்த 3 ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்லாம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக நான் பில்ட் பண்ண ஆப் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஏஐ வச்சு நான் வந்து ஃபுல்லாக போத் ஆஃப் க்ரோக் அண்ட் டீப்சீக் அண்ட் சம் ஆஃப் த டைம் வந்து நான் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த மாதிரியான இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு நல்லா கோடிங் நாலேஜ் இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ண வேண்டியல, உங்களோட ஓன் கோடா பண்ணி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க முடிக்கிறதுக்கு ஒரு 1 month ஆகுது அப்படின்னா நீங்க ஏஐ யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 daysல நீங்க என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் அவுட்புட் வந்து நீங்க 1 மாசத்துல பண்ற அவுட்புட்டை விட உங்களுக்கு இதுல என்ன கிடைக்கும், ரொம்ப பல மடங்கு உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வந்து கிடைக்கும். அதுல வந்து இன்னும் என்ன பண்ணாதீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இப்போ மேக்ஸிமம் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓன் கோட் அவங்க பண்றதே கிடையாது, ஃபுல்லாவே ஏஐ வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் டைம் சேவ் ஆகுது, நம்ம எதிர்பார்க்கறத விட அவுட்புட் வந்து குவாலிட்டியா கிடைக்குது. இப்போ நீங்களே நான் இந்த எரர்எம்எக்ஸ் கிளவர் வந்து எதுக்காக வந்து நான் இதுல இது பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இப்போ எரர்எம்எக்ஸ் கிளவர் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிரைமரி பிசினஸே இதுதான். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னெல்லாமோ சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற அவனுக்கு வந்து ரொம்ப மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரியானவங்களை என்ன பண்ணீங்கன்னா ட்ராப் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு இந்த இதை வந்து ஆக்சுவலாக நான் என்னால் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க முடியும். பட் இதுக்கு முன்னாடிலாம் நான் அந்த ஃப்ரீயாக வந்து நான் நிறைய போட்டிருக்கேன், ஃப்ரீ கோர்சஸ் நிறைய நான் இது பண்ணியிருக்கேன். பட் நம்ம இதை வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதோட குவாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்ம பிரேக் பண்ண மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து நானே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 1000 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதில் வந்து யாருமே வந்து ஒரு குவாலிட்டி அதை வந்து ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months முன்னாடி ஒரு ஆஃபீஸ் மாதிரி எடுத்து நான் இப்போ இந்த ஆஃபீஸ் இப்போ கரெக்டாக போயிட்டு தான் இருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து நியரஸ்ட் பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலூரில் இருக்கு. நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஃபிசிக்கலாக நீங்கள் வந்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே நான் பேனர் எப்படி போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குற மாதிரி தான் போட்டிருப்பேன். ஸோ கோர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே அந்த ஆஃபீஸ் நீங்கள் முதலூர் அந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ட்ரஸ்ட், நான் ஒன்று அது என்னோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். மெயினாக வந்து நான் இதில் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எரர்எம்எக்ஸ் கிளவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டுட்டோரியல் வீடியோலாம் முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 4 months 3 months இது போலாம் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் வீடியோ இப்போ இவரை மட்டும் சொல்லலை, நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டா எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டேஸ்ல வந்து யாருமே நல்ல ஒரு நல்லா யோசிச்சு நல்ல ஒரு வேஸ்ல போறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் வீடியோஸ் பார்க்கவே மாட்டாங்க. காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனா டைப் பண்றதுக்கு பதிலாக ஏஐ நம்மளுக்கு எல்லா கோடையுமே நம்மளுக்கு கொடுத்துருது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானே உங்களுக்கு சிம்பிளா ஒன்று போடுறேன். ஸோ இதுல உங்களுக்கு 1 by 1 நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதுல உங்களுக்கு போட்டு காட்டுறேன். லாகின் பேஜ் கோட் ஃப்ளட்டர் இந்த மாதிரி 1 by 1 இப்போ இதுல நான் எதுக்காக நான் இதுல போடலைங்கிறத நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸா நான் உங்களுக்கு இதுல எதுக்காக நான் போடலன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ப்ரீவியஸா நான் சம்திங் சில இது வந்து நான் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல. அதை வந்து நான் இங்க வந்து இப்போ நான் ஃப்ளட்டர் ஆகி நான் இங்க இது பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அந்த ஏ வந்து நான் குழப்பி விட்ட மாதிரி ஆயிரும். அதில் நம்ம ஒரு ப்ராப்பரான வேஸ்ல போய் அதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அப்படி போகும்போது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், 1 by 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். யூடியூப்ல வந்து இப்போ முன்னாடி மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் எதுவும் வர்றது கிடையாது. கூகுளில் வந்து யாரும் என்ன பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு எரர் வருதுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து கூகுளில் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் வந்து இப்போ யாரும் கூகுள் சைடே போகிறது கிடையாது. எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, ஏஐ வச்சு இது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து சப்போஸ் நீங்கள் இதில் வந்து நான் இந்த பேட்சில் வந்து மொத்தம் ஒரு 50 பேர் ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த பேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பேட்சில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் வேற ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து சார் நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இதில் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்கிறத நான் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகம் ஏ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் இன் 3 months போட்டிருப்பாங்க. பட் நம்ம இதில் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாக்ங்கிறது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, போத் கிடையாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் இந்த 3 சேர்த்து ஒரு வெப் ஆப் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத இவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க இன் 3 monthsல. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் வெப் ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம், மொபைல் ரெண்டையுமே என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம் இன் ஜஸ்ட் 1 month தான். 1 monthல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு இப்போ இவருக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோடிங் நாலேஜே தேவையில்லை, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி நிறைய கோர்ஸ் வந்து 40,000 50,000 வரைக்கும் வாங்குறாங்க. பட் நம்ம அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு வாங்கலாம். ஜஸ்ட் 1000ல் வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் எப்படி திங்ஸை கனெக்ட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு நல்ல சிஸ்டம் இருந்தால் போதும் உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களை வந்து ஒரு ஓன் ஆப் வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப் பண்ணுவோம். ஃப்ளட்டர்
ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் பண்ணுவோம். ஆண்ட்ராய்டும் அண்ட் மேக்கும் இருக்குது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து டெவலப் பண்ணுவோம். அப்புறம் அதே கூட வச்சு நம்ம ஜஸ்ட் மேக் லேப்டாப்பில் வந்து iOSக்கு மட்டும் ஜஸ்ட் கொஞ்சம் திங்ஸை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த திங்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேக்ல வந்து நம்ம ப்ரொடக்ஷன் போகிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஆண்ட்ராய்டை iOSஐ நம்ம டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டேட்டா பேஸையும் வச்சுட்டு ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் சேஞ்ச் பண்ண போறோம். ஃப்ரண்ட் அண்ட் வந்து நம்ம இனிஷியலாக வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணுறாங்க. ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணுறது நல்ல இது. பட் நம்ம வந்து இந்த பேட்ச்ல வந்து நம்ம என்ன பண்ண போறது கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட்ல வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போறது கிடையாது வெப்புக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் HTML CSS பூட்ஸ்ட்ராப்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு நல்ல இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு வேல ஸ்க்ராட்ச்ல நம்ம பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி அப்புறம் வேற ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்தரா ஒன் பை ஒன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போறோம் போத் வெப்பும் மொபைலும் பார்க்க போறோம். அண்ட் இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க கரெக்டாக காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா வந்து நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம் இந்த பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த கோர்ஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. கிளைண்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அமௌண்ட் பே பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ண தருவாங்க. சப்போஸ் அந்த டெவலப் பண்றது வந்து அந்த நாலேஜ் உங்ககிட்ட இருந்துட்டு அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டியல வேற ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அவங்களுக்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே என்ன பண்ணிக்கலாம் ஓனா உங்களுக்கு வந்து நீங்க ஆப் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிசினஸ் பண்றவங்களும் இந்த பேட்ச் வந்து நீங்க எடுத்துக்கலாம். காலேஜ் படிச்சிருக்கவங்க எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேற டொமைன்ல இருந்து நீங்க வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரணும்னு வச்சீங்கன்னா நீங்களும் இந்த இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ 1000 ரூபாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இருக்க டேஸ்ல வந்து 1000 ரூபாங்கிறது வந்து ஈஸியா எல்லாரும் செலவு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல வந்து நீங்க நிறைய ட்ரிக்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதை வந்து நம்ம எடுத்த உடனே வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு நாள் அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. எப்படியும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றேன் ஜஸ்ட் ஒரு 5 to 10 days நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பெரிய ப்ராஜெக்ட்னா ஒரு மீடியம் லெவல் ப்ராஜெக்ட். அப்போ 10 daysல வந்து நீங்க இன்னைக்கு ஒரு இதை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து அதோட கண்ட்ரிஸை நீங்க அடுத்த நாள் கொண்டு வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதோட ப்ரீவியஸ் ஃபைலெல்லாம் வந்து நீங்க ஏஐக்கு வந்து நீங்க ட்ரெயின் பண்ணி நீங்க அதை வந்து அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க அடுத்து கொண்டு வந்தால் நீங்க என்ன பண்ண முடியும் ப்ரீவியஸ் ஃபைலெல்லாம் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும் ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்க ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த கோர்ஸ்ல. மொத்தம் நீங்க 30 days எடுத்துறீங்க அப்படின்னா 30 days கூட நீங்க 30 days இது பண்ணிக்கலாம். பட் நீங்க ஒரு 15 daysல நீங்க என்ன பண்ணிப்பீங்க நீங்களே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். நீங்களே என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணி நீங்களே என்ன பண்ணிக்கலாம் பப்ளிஷ் பண்ற லெவலுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே நம்ம இது பண்ணி கொடுத்துருவோம். ப்ரீவியஸாவே என்னோட சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் வந்து தெரியும். இப்போ இந்த 1000 ரூபாய் பேட்சை நான் ஸ்டார்ட் பண்றது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் காசு மேக் பண்ணணும் அந்த ஒரு இதுக்காக கிடையாது. முன்னாடியே வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஜாயின் பண்ணாதீங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்பயாவது வந்து இந்த மாதிரி ஏஐ இந்த மாதிரி நம்மளுக்கு சோர்சஸ் இல்லை. பட் இப்போ ஏஐ இருக்குது. பட் இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் வந்து 40,000 50,000 கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அந்த வீடியோ வந்து நீங்க இது பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இல்லை கொரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க இது என்னோட நம்பர் இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். சப்போஸ் நீங்க இந்த கோர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க 1000 rupees நீங்க இந்த நம்பரே ஜிபேல இருக்கும், ஜிபே அண்ட் ஃபோன்பேல இருக்கும். நீங்க ஜஸ்ட் பே பண்ணி நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிங்க அப்படின்னா வந்து அவங்கள இதுல என்ரோல் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஒரு 50 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பேட்ச் வந்து இப்போ சப்போஸ் இன்னைக்கு 22 ஆகுது, இந்த மந்த் எண்ட்ல ஒரு 50 பேர் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்களே இது பண்றதா இருந்தா இது வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா எண்ட் ஆஃப் த கோர்ஸ் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க 100% சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க. அதுக்கு வந்து நான் 100% என்னால வந்து என்ன பண்ண முடியும் ஷோர்ட் கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச திங்ஸ் நிறைய என்ன பண்ண போறேன் உங்களுக்கு எந்த ஒரு நான் எதையும் மறைச்சிக்க உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே என்ன பண்ண போறேன் என்னோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ண போறேன் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. நான் புதுசா எதுவும் கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் இருக்கிற திங்ஸை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா நீங்க டெவலப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண போறேன் அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஏதாவது இதுல கொரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் இதுல நான் ஏதோ சொல்ல நினைச்சிருந்தேன் எல்லாம் ஐ திங்க் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.